தூத்துக்குடி சபைக்கு இந்த நாளிலே இங்கே வருவேன் என்று நான் திட்டமிடவில்லை, எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே பிரதர். எங்கள் மூப்பரில் ஒருத்தருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் திட்டமிட்டம் என்ன, திட்டமிடாமல் இருந்தால் என்ன, எங்கள்கிட்ட வந்து நின்று தான் ஆகணும் அப்படின்னு மனுஷீகமாய் நீங்கள் யோசிக்கக்கூடாது. முதல் வார்த்தை, மாம்சத்தின்படி ஒருவனையும் நான் அறியேன் என்று பவுல் சொல்லுகிற வார்த்தை. நான் உட்காந்துருந்தேன், 1 மணி நேரம் நீங்கள் பேசணும்னு சொன்னார் பிரதரு ஆனந்தராஜ். நம்ம ஊரில் தான் 1 மணி நேரம் பேசுவோம், வெளியூர் சபைக்கும் வந்து 1 மணி நேரம் பேச சொல்கிறாங்களே அப்படின்னு நான் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணவே இல்லை. ஆனாலும் துதியின் வேளையில் ஆண்டவர் இந்த சபைக்கு அடுக்கடுக்காய் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். முதல் வார்த்தை, மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். அப்போ நான் இங்கே நிற்கிறது ஏதோ இந்த ஊரில் சம்பந்தம் பண்ணிட்டதுனால நமக்கு ஏதோ ஒரு உறவுக்காரர் என்கிற முறையிலே என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், கிறிஸ்து ஆளுகை செய்கிற சபையிலே இருக்கிறோம். நம்மிடத்துல மாமே, மச்சான், சம்மந்தி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்கக்கூடாது. நம் மத்தியிலே கிறிஸ்து தலையாக இருக்கிற உறவு மாத்திரம்தான் நித்தியமானது, நிரந்தரமானது. அதிலே மாத்திரம்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ பாண்டிச்சேரி சபை மூப்பருடைய பிரசங்கத்தை கேட்கிறீர்கள் என்றுதான் அருமையாக உங்களுடைய மூப்பர் என்னை அறிமுகப்படுத்தினார். அதே ஆவியோடு நாம் வார்த்தைக்கு கடந்து செல்வோம். அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொல்றோம்? மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். அல்லேலூயா. இதான் முதல் வார்த்தை, இதான் சரியான ஆரம்பம். நான் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரசங்க குறிப்புகள் வைத்தில்லை. இதையெல்லாம் குறித்து இந்த சபைக்கு பேசணும்னு நான் திட்டமிடலை. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன, கற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆராதனை வேளையில் ஆனந்தராஜ் சுட்டி காண்பித்த அந்த சங்கீதம் 18 என் அப்படின்னு சொல்றதனுடைய விளக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? நானும் உங்களோட ஆராதனையில் கலந்து கொண்டேன். என்னோடு ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? என் கண்மனையும், என் கோட்டையும், என் துருகமும், என் அடைக்கலமும், என் நம்பிக்கையும், என் விடுதலை நாயகனுமாயிருக்கிற அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு தேவனோடு நெருங்கிய உறவு ஏற்பட்டு விட்டது. முதல் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்கு இப்படி நடக்குதே, நடந்துருச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தாவீது எத்தனை எதிராளிகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. அத்தனை எதிராளிகளிலிருந்தும் அவன் விடுவிக்கப்பட்ட பிறகு எழுதின சங்கீதத்தில் அவன் என்ன சொல்றான்னா, அவன் தேவனை சொந்தமாக்கி கொண்டான். அல்லது அவன் கடந்து போன பாடுகள், உபத்திரவங்கள் அவனை என் தேவன் என்று தேவனை சொந்தம் கொண்டாட வைத்தது. அந்த உறவு தான் முக்கியம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் அதைத்தான் மேன்மைப்படுத்தணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். தாவீதை போல என் தேவன்னு சொந்தம் கொண்டாடணும். பவுல் எத்தனை இடத்துல என் சுவிசேஷத்தின்படியே அப்படின்னு சொல்றார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஒரு நாளிலே அவருக்கு சொந்தமாகிவிட்டது. என் சுவிசேஷம்ங்கிறார், என் சுவிசேஷத்தின்படியே அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் கடந்து போனாலும் அதன் மூலமாய் தாவீதை போல நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாது இருக்கிற உண்மையுள்ள தேவன்
நாம் ஓடி ஒளிகிற துருகம், என் அடைக்கலம், என் ஆண்டவர், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரோடு நமக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும். அப்போ நீங்களும் பவுலை போல சொந்தம் கொண்டாட முடியும். என் தேவன், தாவீதை போல, பவுலை போல, என் சுவிசேஷத்தின்படியே அப்படின்னு சொல்லி. அப்படி நாம் தேவனை அப்படி நெருக்கமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது. எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் அபிப்பிராயங்களிடத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற்றாகணும். அப்பதான் நாம் தேவனை என் தேவன் சொந்தம் கொண்டாட முடியும். உனக்கு தான் உங்க அப்பா இருக்காரேப்பா, உனக்கு தான் உங்க அம்மா இருக்காங்களேப்பா, உனக்கு தான் உன் பொண்டாட்டி இருக்காரு, உன் புருஷன் இருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து என் தேவனேன்னு கூப்பிடுறீங்க. நல்லது. குடும்ப ஜபம், சபையிலே இப்படி எல்லாரும் சேர்ந்து கூடுவது, ஆராதிப்பது எல்லாம் வேதத்தின் ஒழுங்குதான். ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் இயேசு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறத என்ன சந்தர்ப்பத்தில் சொன்னார்? சமீபத்தில் நான் கற்றுக்கொண்ட வார்த்தை. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்றார். என்ன சந்தர்ப்பத்தில் சொல்றார்? உங்களுக்கு வேதம் தெரியும். இதெல்லாம் எடுத்து நான் புரட்டி உங்களுக்கு காண்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொன்னாலே விளங்கிடுவீங்க. எப்ப சொன்னார் தெரியுமா? அதுக்கு மேல வசனம் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்னை கைவிடுகிறீர்கள், நான் தனியா இருப்பேன், ஆனாலும் நான் தனியா இல்லை, நானும் என் பிதாவுமா இருக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். அப்போ என்னுடைய கேள்வி, பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன், பயப்படாதீங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்கள் படப்போகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதனுடைய உச்சக்கட்டம் எதுவா இருக்கும்? கஷ்டமா இருக்கு பிரதர், வேலை ஸ்தலத்திலேயோ வீட்டிலேயோ சபையிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில கஷ்டமா இருக்கு பிரதர், அந்த கஷ்டத்தின் உச்சக்கட்டம் என்ன? பதில சொல்லிட்டு தாங்க கேள்வி கேட்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? நீங்கள் தனியாய் விடப்படுவதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் படப்போகிற அல்லது பாடுகளினுடைய உச்சக்கட்டம். சமீபத்தில் தேவன் எனக்கு உணர்த்தினது, எனக்கு வெளிப்பாடு கொடுத்தது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு போதிக்கிறேன், பிரசங்க குறிப்பெடுத்தல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு எப்போ சொன்னார்னா, நான் தனியாய் விடப்பட்டேன், விடப்பட போறேன், நான் இப்போ எல்லாரும் சிதறி ஓட போறேங்க, ஆனால் நானும் என் பிதாவுமாய் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்கிறார். அப்போ நீங்கள் இந்த உலகத்துல படப்போகிற பாடுகளினுடைய உச்சக்கட்டம் தனியாய் நிற்பது. அது நமக்கு இன்னும் பிரத்யட்சமாய் நடக்கல, ஒருவேளை இனிமே நடக்கலாம். இந்த இந்திய தேசத்துல எப்படி காலம் இருக்குமோ, காரியம் இருக்குமோ. சமீபத்தில் ஜெயிலில் இருக்கிற ஒரு சகோதரனை நான் போய் பார்க்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு வேதத்தை தியானிக்க நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, தியானிக்கிறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை திறக்கலாம்னா ஜெபத்திலேயே சொல்லிட்டாரு நான் என்ன செய்யணும்னு சொல்லி. நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓ அப்படியா, ஒரு மனுஷன் சிறையில் இருந்தால் அவனை பார்க்க போறது தான் இயேசுவை பின்பற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணி, உடனே எனக்கு கார் ஓட்டுற ஒரு பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் அவசியமா நான் இந்த ஊருக்கு போகணும் பிரதர், எப்போ சீக்கிரமா வர முடியுமோ எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். அந்த வீக்கெண்டே வந்தார். போய் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு சகோதரனை சந்தித்தேன். யார் அந்த சகோதரர், எதற்காக சிறைக்கு போனார், இவ்வளவு மோசமான சகோதரர்களும் நம்ம சபையில் இருக்கிறாங்களா அப்படின்னு முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாதீங்க. முகாந்தரம் இல்லாமல் பகைக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். முகாந்தரம் இல்லாமல், நியாயமான காரியம் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சகோதரன், அந்த சகோதரனை போய் பார்த்து வா, நீ ஒன்றும் செய்ய வேணாம்,
நீ பெயில் எடுக்க வேணாம், நீ ரிலீஸ் பண்ண வேணாம், நீ வாதாட வேணாம், போய் பார்த்துட்டு வான்னு தான் சொல்றார் ஆண்டவர். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, நான் உள்ள நுழையும் போதே உங்கள்கிட்ட இருக்க செல்போனை கொடுங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க போலீஸ்காரங்க. இப்ப அவருக்கு என்ன செய்யலாம்ங்கிறத, யார்கிட்ட என்ன கன்சல்ட் பண்றது, உள்ள இருக்கிறவருக்கு என்ன கான்டாக்ட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிறைச்சாலையில் தனியாய் ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கிறவர், அவர்கிட்ட செல்போன் கிடையாது, அவர்கிட்ட லேப்டாப் கிடையாது. நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? அந்த உத்தரவு நமக்கு இப்ப வந்திருக்கா? நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? டக்குன்னு டிராபிக் சிக்னல்ல மாட்டிக்கிட்டாவே நம்ம சபையில டிராபிக் போலீஸ் யாரோ மாமனோ மச்சனா இருக்கிறான், அவனுக்கு போன் பண்றான், மச்சி நான் சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணி விடு. 100 200 கொடுத்து ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு சபையில ஒரு உங்க குடும்பத்திலேயோ உங்க வாழ்க்கையிலயோ பிரச்சனைனா உடனே உங்களுக்கு சபையார் இருக்கிறாங்க, இன்னார் இன்ன கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ நாம இன்னும் அந்த உச்சக்கட்டத்துக்கு போகலைங்க. தனித்து விடப்படும் காலம் வரும். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த சகோதரனை போல நான் உள்ள இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சுவிசேஷத்து நிமித்தம் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டு இதே இந்திய தேசத்துல இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நான் சிறைச்சாலையில் இருப்பேன். அங்க சகரியா பூனனுக்கு இமெயில்ல தட்டி ஏதாவது ஆலோசனை கேட்க முடியுமா? அதனாலதான் நான் தைரியமா பேசுறேன். உங்களுடைய விசுவாசம் நல்ல மூத்த சகோதரர்களிடத்தில் இருக்கா அல்லது ஆண்டவரிடத்தில் இருக்கான்னு. நீங்கள் ஓடி ஒளிகிற அடைக்கலம் துருகம் உங்க சபையா? நல்ல சபை, நல்ல மூப்பர்கள், நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனா தனித்து விடப்படும் காலம் வரும். அப்பொழுது உங்க செல்போனை புடுங்கி வச்சுக்கிடுவான். அப்ப என்ன செய்வீங்க? யார்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க? யார் உங்கள் பெலன்? யார் உங்கள் அடைக்கலம்? தாவீதை போல என் தேவன் என் அடைக்கலம். நான் வாலிபனா இருந்தபோது A.W. டோசர்ல ஒரு புத்தகம் வாசித்தேன். நான் மை ரிலிஜன் இஸ் ரிலிஜன் ஆஃப் த ஹார்ட். நான் பின்பற்றுகிற பக்தி, என் மதம் இருதய சம்பந்தப்பட்டது. என் இருதயத்தில் என் தேவனை ஆராதிக்கிறதை ஒரு வயலும் தடை பண்ண முடியாது. என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடலாம், என் பைபிளை புடுங்கி வச்சுக்கலாம், ஆனா எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை எவன்டா தடை பண்ண முடியும் கேட்கிறார் அவர். நீங்கள் சொல்ல முடியுமா? தாவீது சொன்னான், அதனாலதான் என் அடைக்கலம்ங்கிறார். நீங்க சொல்ல முடியுமா? உங்கள் உறவு அப்படி இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா முதுகு தடவி கொடுத்து, என் கண்ணு செல்லம், இதெல்லாம் இலேசான பாடு, உனக்கு எல்லாம் சரியா நடக்கும், உனக்காக நாங்க ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கு இன்னைக்கு சபை இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும், நான் தனியாய் விடப்படுவேன். அப்பொழுது என்னோடு இருக்கிறவர் என் ஆண்டவரா, என் தேவன் என் அடைக்கலமா? இதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, நமக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நமக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எப்போ வரும்? ஏன் என்னால அந்த உச்சக்கட்டத்துக்கு இன்னும் நான் போகல, இப்பயே சாதாரண பாடுகள் தான், அப்ப என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுது. ஏன் எனக்கு விசுவாசம் இல்லை? ஏன் நான் மனுஷர்களை சார்ந்து கொள்ளுகிறேன்? ஒன்று மனுஷர்களை சார்ந்து கொள்ளுகிறேன், அல்லது மனுஷர்களை குற்றப்படுத்துகிறேன். குடும்பத்தில் பிரச்சனைன்னா தேவனை சார்ந்து கொள்ளாம ஈஸியா செய்கிற வேலை விரல் நீட்டுறது. குடும்பத்தில் பிரச்சனைனா புருஷன் பொண்டாட்டியை கையை நீட்ட வேண்டியது, பொண்டாட்டி புருஷனை கையை நீட்ட வேண்டியது. 2 பேரும் முடிவுக்கு வர முடியலைன்னு சொன்னா மூப்பட்ட வர வேண்டியது. மூப்பட்ட வந்து, இவ இப்படி பேசுறா பிரதர், இவளுக்கு புத்தி சொல்லுங்க. இவர் இப்படி மதியீனமா நடக்கிறார் பிரதர், இவருக்கு புத்தி சொல்லுங்க. இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது தான் சபையினுடைய வேலையா? ஆவிக்குரிய சபை இப்படிதான் இருக்குமா? பிரச்சனைகள் வரும், குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேருக்கு ஆலோசனை சொல்றேன், தப்பு இல்லை. ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களா? ஆவிக்குரிய அந்த தனியாய் விடப்பட்ட நிலையில் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? சரி, ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்?
லூக்கா 8ஆம் அதிகாரம். அந்த ஓமானம் உங்களுக்கு தெரியும். அதாவது நல்ல நிலத்தில் விழுந்த விதை. 8ஆம் வசனம், லூக்கா 8:8 வாசிக்கிறோம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். நல்ல விதை நல்ல விதையா கெட்ட விதையாங்கிறது காரியம் இல்லை, அதை பற்றி அவர் பேசலை. நம்முடைய இருதயம், விளைச்சல் நிலம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத தான் அவர் பேச விரும்பினார். அதை அவர் சத்தமாக சொன்னார். அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். இவ்வளவு எமோஷனலாக இவ்வளவு சத்தம் போட்டு சொன்னீங்களே, எங்களுக்கு விளங்கலையே அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது. அப்போ எல்லார் முன்னாடியும், ஜனங்கள் முன்னாடியும் அவர் ஓமைகளாய் பேசுகிறார். அந்த ஓமைகளை சீஷர்கள் விளங்கி கொள்ளணும்னு எதிர்பார்த்தார், ஆவிக்குரியவர்களா இருக்கணும்னு. சரி, அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறல, அவர்கள் விளங்கிக்கிறல, பரவாயில்ல. ஆனா இப்ப நீங்க அந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்க ஆவிக்குரிய சபையில உட்கார்ந்துருக்கிறீங்க. நாங்கள் சீசத்துவத்தை அறிந்தவர்கள், நாங்க சாதாரண விசுவாசிகள் அல்ல, நாங்கள் இயேசுவின் சீசர்கள், மேன்மையான சபையில் உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ தேவன் இயேசு இங்க இருந்தாருன்னா உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார்? இப்போ இந்த வார்த்தையின்படி, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்? நான் பேசுகிற ஓமைகளை நீங்கள் விளங்கி கொள்ளுகிறீர்கள். விளங்கி கொள்ளணும். விளக்கி சொல்றார். 15ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இருதயத்தை பற்றி தான் அவர் பாரப்படுறார். அவர் விதைக்கிற விதை தேவ வசனம். இப்போ என் வார்த்தையை எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு 200 பேர். ஆனா கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள்னு ஆண்டவர் சொன்னார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே. நம்முடைய இருதயம் சரியா இருக்கணுங்க, அதான் என்னுடைய பாரம். 10 பேர் இருக்கிற சபையா இருந்தாலும் அந்த 10 பேருடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறதான் காரியம். என்னுடைய இருதயம் நன்மையும் உண்மையுமான இருதயமா? ஆனஸ்ட் அண்ட் அப்ரைட் ஹார்ட். இந்த உண்மை அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் கபடில்லாத, ஆனஸ்ட். கபடு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வயசு பிள்ளை பொய் சொல்லுச்சுன்னா தாய்மார்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க, தகப்பன்மார் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் நாம் வளர்ந்து வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் பொழுது நாம் இருதயத்தில் இருக்கிறதை வெளிக்காட்டாமல் நாம் ரொம்ப திறமையாக நாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனால தான் ஆண்டவர் பேசும்போது உங்கள் இருதயம் கபடில்லாத நேர்மையான உண்மையான இருதயமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, தாழ்மையான இருதயம்னாலும் ஒன்று தான், உண்மையான இருதயம்னாலும் ஒன்று தான். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் பிறக்குதுன்னு சொன்னால் அதே போல தான் என்னுடைய இருதயத்தில் 2 பிள்ளைகள் இருக்கணும். என்னுடைய இருதயத்தில் தாழ்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். இந்த 2 இருந்ததுன்னா அந்த இருதயத்துக்கு பேரு நல்ல இருதயம். இது கஷ்டமா? யோசித்து பாருங்க. நான் உள்ளதை உள்ளபடி, இப்போ 2 வயசு பிள்ளைய பற்றி சொன்னேன். அந்த பிள்ளை உள்ளது உள்ளபடி அப்படியே காண்பிச்சிரும். அது பொய் சொல்லுதுன்னு நமக்கே தெரிஞ்சு போயிருது, முகம் காட்டி கொடுத்துருது.
தலையை கவுந்துக்கிட்டு பேசுது. ஏய் கள்ளப்பயலே, ஏதோ மறைக்கிற நீயே, என் முகத்தை பாரு அப்படின்னு நாடியை நிமித்தி நம்ம கண்ணை பார்த்தோம்னு சொன்னா பொல பொலன்னு கண்ணீர் விட்டுட்டு உண்மையை சொல்லி கொடுது. ஆனா நாம அப்படி இல்லை. நம்முடைய இருதயம் கபடு நிறைந்ததாயிருது. அதனாலதான் ஆண்டவர் நான் பேசுறேன்ப்பா வார்த்தை, என்னுடைய வார்த்தை பிதாவினுடைய வார்த்தை, நல்ல விதை. ஒரு சபையில் 200 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நல்லது. ஆனா 200 பேரும் சீஷர்களா? 200 பேரும் காது உள்ளவர்களா? ஆண்டவர் என்ன பேசுகிறாருங்கிறது கேட்கிறதற்கு காதுடையவர்களா? அல்லது இந்த வார்த்தையின்படி உண்மையும் நன்மையுமான இருதயம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமா, தாழ்மைக்கும் விசுவாசத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. தாழ்மையா இருக்கிறேன்னா நான் நேர்மையா இருக்கணும். இது ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. ரெட்டை பிள்ளைகள்னு சொன்னேன். அல்லது ஒரு நாணயத்தின் 2 பக்கம். ஒரு நேர்மை இருந்ததுன்னா அதுல தாழ்மை இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நல்ல இருதயம்னு சொல்லலாம். வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தீர்க்கமாய் காரியங்களை உணர்த்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ தேவன் ஒருவர் தான், சத்தியம் ஒண்ணுதான். வேத வார்த்தையில ஞானம் வெளிப்படுது. தேவன் நம்மிடத்துல நல்ல இருதயம்னு எப்ப சொல்லுவார்? பழைய ஏற்பாட்டிலேயே நான் உங்களுக்கு வார்த்தையை காண்பிக்கிறேன். சங்கீதம் 15 திருப்புங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் யார்? அல்லது நித்தியத்துக்குரியவர்கள் யார்? பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறவர்கள் யார்? சபையில் நிலைத்திருக்கிறவர்கள் யார்? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல் தகுதி உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இத சரியா மொழிபெயர்க்கல பழைய தமிழ்ல. நீங்க புதிய தமிழ்ல பொது மொழிபெயர்ப்புல தியானிச்சு பாருங்க, அல்லது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து பாருங்க. இதை எப்படி மொழிபெயர்க்கணும் தெரியுமா? மனதிலே சத்தியத்தை பேசுகிறவன். மனதார அப்படின்னா அப்படி மனதிலே, உள்ளத்திலே. ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, the one who speaks truth in the heart. இருதயத்தில் உண்மையை பேசுகிறவன். ஏங்க, நான் இருதயத்தில் உண்மை பேசுறேன்னா இல்லையாங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களையும் உண்டாக்குன என்னையும் உண்டாக்குன கர்த்தருக்கு தான் பிரச்சனை. உங்க இருதயத்தை உண்டாக்குனது யாரு சொல்லுங்க? நீங்க யாருக்கு பதில் சொல்லணும், கணக்கு சொல்லணும்? உங்க மூப்பருக்கா? ஒரு நாள் உங்களை நியாயம் விசாரிக்கிற போகிறவர் யார்? நான் தூத்துக்குடி கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலிருந்து வர்றேன், என் மூப்பரை கேட்டு பாருங்களேன், நான் எவ்வளவு யோக்கியமானவன் அப்படின்னு பரலோகத்துல போய் நீங்க போய் பேசினீங்கன்னா, முட்டாள், சட்டப், நீ எங்க இருந்து வந்த, என்ன என்ன பேரை வச்சுக்கிட்டு வந்தா என்ன? உன் அக்கௌண்ட்டை நான் பார்க்கட்டும் சொல்லுவாரா இல்லையா? ஆமேன். நீங்க இருதயத்துல உண்மையை யார்கிட்ட பேசுனீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இப்போ தேவனிடத்துல பேசணுங்க. மனம் திரும்புதல், மனம் திரும்பி விசுவாசியங்கள், 2 வார்த்தை தான். தேவனை அறிகிறதுக்கு, நாம் நித்தியத்திலே தைரியமாய் நிற்பதற்கு, வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டியது 2 தான். மனம் திரும்பி விசுவாசியுங்கள். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கணும்னு சொன்னா மனம் திரும்புகிற, அதான் முதல் நேர்மை. நேர்மையானவன் எவனும் மனம் திரும்புவான். வார்த்தையில நான் நிரூபிக்கிறேன். தாழ்மையான எவனும் விசுவாசிப்பான். அப்ப நல்ல இருதயம் சொன்னா அனுதினமும் மனம் திரும்பி விசுவாசிக்கிற இருதயம். நல்ல இருதயம் சொன்னா நேர்மையும் தாழ்மையுமான இருதயம் உடையவர்கள். அவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். அங்கதான் தேவன் வாசமாயிருப்பார். அவர்கள் தான் தைரியமாய் இருப்பார்கள். அவர்கள் தான் இயேசுவை போல சொல்லுவார்கள், நான் தனியா இல்லை. அவங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை.
நான் சிஎஃப்சி தூத்துக்குடி அப்படின்னு எல்லாம் காண்பிக்க தேவையில்லை. பரலோகத்துக்கு போகும்போது என்னை குறித்து சகரியா போனன்ட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. இதான் நம்முடைய உறவு. என் தேவன், என் ஆண்டவர், என் சுவிசேஷம். சரி, 15ஆம் வசனம் அதிக சங்கீதத்தில் இப்படி வாசமா 32ஆம் சங்கீதம் எடுங்க. இதுவும் தாவீதின் சங்கீதம். இது போதக சங்கீதம்னு எழுதியிருக்கு. நாம தேவனை துதித்து பாடுறதுக்கு தான் பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தில் போதகத்தையே சொல்லுகிறான். அப்படின்னு சொன்னா ஒரு பிரசங்கத்தையே போதகத்தையே ஒரு சங்கீதமா எழுதுகிறான். என்ன சொல்றான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடு உங்கள் வாயின் வார்த்தையில் இல்லை. இன்னைக்கு திருவள்ளுவரும் தான் பொய்யாமை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, ஒரு அதிகாரமே, பொய் பேசக்கூடாதுன்னு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லித்தர்றாங்க? பொய் பேசலாம், பேசுங்க அப்படின்னா சொல்லித்தர்றாங்க. பொய் பேசாதீங்கன்னு தானே சொல்லித்தர்றாங்க. சொல்லுங்க, பொய் பேசலாம்னு சொல்லித்தர்றாங்களா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தர்றாங்களா? சபையில சண்டே ஸ்கூல்ல என்ன சொல்லித்தர்றாங்க? தம்பி நீங்க சொல்லுங்க, சண்டே ஸ்கூல்ல பொய் சொல்லலாம்னு சொல்லித்தர்றாங்களா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தர்றாங்களா? சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசிட்டேன். இப்ப சபையில உட்கார்ந்துருக்கிற சீசர்கள்ட்ட கேட்கிறேன். சரி, சின்ன பிள்ளைய போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பொய் உதட்டிலே இல்லாமல் இருக்கணுமா, உங்கள் ஆவியில் இல்லாமல் இருக்கணுமா? பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டேன். சங்கீதக்காரன் என்ன சொன்னான்? என் ஆவியில், என்னுடைய ஆவியில், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நல்ல இருதயம்னா என்ன? என் ஆவியில, என் இருதயத்துல, என் உள்ளான மனுஷன்ல கபடு இருக்கக்கூடாதுங்க. இந்த கபடு இருக்கா இல்லையாங்கிறத நான் என் பொண்டாட்டிட்ட மறைக்கலாம், கபட என் புருஷன்ட்ட மறைக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 வயசு பிள்ளை வேணா மறைக்க தெரியாம மாட்டிக்கிடலாம். ஆனா நான் சபையில உட்காந்துட்டு என் கபடை, என் உண்மையற்ற நேர்மையற்ற இருதயத்தை மூப்பர்கள்ட்ட கொண்டு மறைச்சுக்கலாம். சகரியா பூனன் அடிக்கடி சொல்லுவார் மூப்பர்கள் கூட்டத்தில், யூ கேன் டிசீவ் மீ பட் யூ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் காட் ஒன் டே அண்ட் காட் கேனாட் பி டிசீவ்ட். நீங்கள் என்னை வேணா ஏமாற்றலாம், தேவன் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்கும் போது அவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இது கஷ்டமா? நேர்மையா இருக்கிறது எனக்கு கஷ்டமே இல்லைங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், ஆண்டவருடைய மலைப்பிரசங்க வார்த்தை. கஷ்டமான உபதேசமா அது? என் இருதயத்தில் இருக்கிறத அப்படியே நான் சொல்றது கஷ்டமா? இல்ல. எனக்கு எது கஷ்டம் தெரியுமா? கவனமா கேளுங்க. என் உள்ளத்துல வச்சிருக்கிற ஒன்ன நான் மறைச்சு பேசுறது தான் கஷ்டம். ஏன்னா ஒரு தடவை ஒன்ன சொன்னேன்னா அதவே அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அடுத்த தடவை சொன்னேன்னா பொய் சொன்னேன்னு மாட்டிக்கிடுவேன் நான். அதனால என் வீட்டில் ஒரு குரங்கு படம் போட்டு ஒரு வசனம் இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்கேன். வயசு வேற ஆயிடுச்சா, நாம காலையில சாப்பிட்டோமா இல்லையாங்கிறதே மறந்து போயிருது. மாத்திரை சாப்பிட்டனா இல்லையான்னு பொண்டாட்டிட்டு கேட்க வேண்டியது இருக்கு. என் மகனும் மருமகளும் இருந்தாங்க, அவங்கள்ட்டே நான் கேட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட, நான் என்ன காலையில குளிச்சானா அப்படின்னு. என் பொண்டாட்டி உடனே என் மருமகள்கிட்ட பார்த்து, பாரு உங்க மாமனார் கதி எப்படி இருக்குன்னு அப்படின்னு கையை காட்டி காமிச்சாங்க. வயசானதுனால நமக்கு மறந்து போயிருது. ஆனா இது எனக்கு சோர்வை உண்டாக்கவே இல்லை. ஏன்னா பவுல் சொல்றாரு, இந்த சரீரம் தேஞ்சுக்கிட்டு தாயா போகும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மில்லியன் நியூராலஜி, அதாவது நியூரான்ஸ் இருக்கிறது செத்துக்கிட்டே தான் இருக்கு. 50,000 இருக்கிறது ஒரு வருஷத்துல அது 20,000 ஆயிருது. சாவுன்னா என்ன? எல்லாம் செத்து போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் போனோம் மண்ணுக்குள்ளதான் போகணும். இப்ப இது ஒரு பிரச்சனையா?
எவனுக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் உங்களை உற்சாகப்படுத்தணும். மறதி, என்னுடைய வயது, எதுவுமே பிரச்சனை இல்லை. எப்ப நான் இருதயத்தில் கபடில்லாமல் உண்மையை சொல்வேனானால், அதைத்தான் வால் டெக்ஸ்ட்ல எழுதி போட்டிருக்கேன் என் வீட்டில் ஹாலில். இஃப் யூ டெல் த ட்ரூத் யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் எனிதிங். நீ இருதயத்திலிருந்து கபடில்லாமல் உண்மையை பேசுவாயானால் நீ எதையும் நினைவு வைத்துக் கொள்ள தேவையில்லை. அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேங்க. எனக்கு துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. அது வேத வார்த்தை இல்ல. வேத வார்த்தையில இத்தனை வார்த்தையில எழுதுக்கிறத ஒரு மனுஷன் எழுதி போட்டிருக்கான். அது ஒரு குரங்கு படத்தை போட்டிருக்கான். ஏன் குரங்கு படத்தை போட்டிருக்கான் தெரியுமா? இதை வேற ஒரு பிரதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. குரங்கு கபடி இல்லாததுங்க. சிரிச்சா சிரிக்கும், கோபமா இருக்கானா இருக்கும். அது கபடி இல்லாத ஒரு 2 வயசு 1 வயசு பிள்ளை, கபடியே இருக்காது. அதனாலதான் குரங்கு படத்தை போட்டிருக்கான். கோபமா இருக்குன்னா கோபமா அப்படின்னு கடிக்கும், சீண்டக்கூடாது. ஆனா நாம கோபத்தை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கோம். கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு, செல்லம் எனக்கு ஒரு காபி டம்ளர், ஒரு காபி கொண்டு வர்றியா? புருஷன் பொண்டாட்டியுடைய நடக்கை நிமித்தம் இவனுக்கு புருஷனுக்கு கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா பொண்டாட்டிட்ட காபி வாங்கி குடிக்கணுமேங்கிறதுக்காக, செல்லம் ஒரு டம்ளர் காபி கொண்டு வர்றியா? நல்லா நடிச்சிட முடியும். குடும்ப வாழ்க்கையிலேயோ சபை வாழ்க்கையிலேயோ என்னுடைய இருதயத்தில் அன்பு இல்லை, என்னுடைய இருதயத்தில் பகை இருக்கு, என்னுடைய இருதயத்தில் கோபம் இருக்கு. ஆனா அதான் நாம நேர்மையான குரங்கை போல, நேர்மையான 1 வயசு பிள்ளை போல அல்லது 2 வயசு பிள்ளை போல அடம்பிடிக்கும் பிள்ளைகள். தப்பு இல்லை, அதுக்கு தெரியாம தான் அடம்பி. சின்ன பிள்ளைப்பா அடம்பிடிக்குது, கேட்கறத வாங்கி கொடுத்துட்டு போ. நல்லது. அப்போ நாம் நேர்மையா இருக்கிறது ரொம்ப எளிதுங்க. அதனாலதான் தாவீது சொல்றான், உள்ளத்துல நேர்மையா ஆண்டவர்கிட்ட பேசிருங்க. இப்ப 32ஆம் சங்கீதம் பளிச்சுன்னு விளங்கும் உங்களுக்கு. 3ஆம் வசனத்தை வாசித்தா பளிச்சுன்னு விளங்கும். அடுத்த வசனம் 32 சங்கீதம் 32:3. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. இவன் பாவம் செய்தான், பத்சேபாளோடு விபச்சாரம் செய்தான். அதை மறைக்க அவளுடைய புருஷனாகிய உரியாவை கொலை செய்தான். பிள்ளையும் பிறந்துச்சு. அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுதுதான் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்தான். அப்ப 1 வருஷமா அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் தாவீது? என் பாவத்தை நான் தேவனிடத்தில் அறிக்கையிடாமல், என் பாவத்தை குறித்து நான் தேவனிடத்தில், நான் விபச்சாரம் பண்ணேன், நான் கொலை செஞ்சேன், பாவி என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளவு நேரமாகும்? ஆனா அந்த தாவீது அப்படி நேர்மையா தேவனிடத்துல உண்மையை பேசினதான்னா அவனுடைய இருதயம் நல்லதா இருந்திருக்கும். ஆனா 1 வருஷம் அவன் அடக்கி வைத்திருந்தான். 1 வருஷம் அவன் கபடுள்ளவனாய் இருந்தான். 1 வருஷம் அவன் நேர்மையற்றவனாய் இருந்தான். ஆகையினாலதான் இப்ப 51வது சங்கீதம் எடுங்க. வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். பவுல் சொல்றது போல உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறேன். தாவீது 51வது சங்கீதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எப்பெல்லாம் நான் என் பாவத்தை குறித்து, இப்ப எனக்கு நாத்தான் தீர்க்கதரிசி இருக்க மாட்டான்,
ஒருவேளை நீங்க சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய கபடை சுட்டி காண்பிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்க சபையில சரியா வார்த்தை இல்லை பிரதர், நீங்க மூப்பர்களுக்கு புத்தி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஊழியம் செஞ்ச இடங்கள்ல, காரைக்கால், நன்னிலத்துல எல்லாம், அப்ப நான் அவங்கள்ட்ட எல்லாம் இப்படிதான் சொல்லுவேன், மூப்பர்கள் எப்படி இருந்துட்டு போறாங்க பிரதர், நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா வெண்வஸ்திரம் தரித்தி நீங்கள் தேவனோடு இருப்பீங்க, நான் மூப்பர்களை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க விரல் நீட்டாம தாழ்மையா இருங்க, நீங்க தேவனுக்கு உண்மையா இருங்க. சபை சரியில்லை, சபையில் ஒரு பிரச்சனைனா உடனே மூப்பர்கள் சரியில்லை, இதை சொல்றதுக்கு யார் வேணும்? பாடத்தில் ஃபெயிலான ஒரு பையனை கேளுங்களேன், 6வது படிக்கிற பையன் கணக்கில் ஏன்டா இப்படி வாங்கிட்டு வந்திருக்க 30 மார்க் அப்படின்னு சொன்னா, கணக்கு டீச்சர் சரியில்லை. பி செக்ஷன்ல நல்ல டீச்சரை போட்டாங்க, என் செக்ஷன்ல கணக்கு டீச்சர் சரியில்லை, அதனாலதான் நான் கணக்குல 30. இதை சொல்றதுக்கு என்ன ஞானம் வேணும்? 6வது படிக்கிற முட்டாளுக்கு இருக்கிற ஞானம் இருந்தா போதும் சபையா இருக்கு. சபையில சபை சரியில்லைன்னா மூப்பர்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தாவீதை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு 1 வருஷம் ஆச்சு இந்த மனுஷனுக்கு உணர்வடைகிறதுக்கு. 1 வருஷமா கவடு உள்ளவனா இருந்தான். இவன் என்னென்ன சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். நான் இப்படிதான் கற்பனை பண்ணி பாக்குறேன் தாவீதை குறித்து. நான் பத்சேபாளுக்கு விரோதமாய் தான் பாவம் செஞ்சேன். ஆகையினால இப்ப நான் அவளை ராணி ஆக்கிட்டேன். மனுஷருக்கு முன்பாக எல்லாரும் என்னை நல்ல ராஜான்னு சொல்றாங்க. அரண்மனையில் எல்லாரும் எப்படி பேசி இருந்திருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ராசாவை போல உண்டுமாயா? யாரோ ஒரு சாதாரண போர்ச்சவன் உரியா, அவன் செத்தான்னா, செத்துட்டான்னு சொல்லி அவன் மனைவி பத்சேபாளை ராணி ஆக்கிட்டாரே. நம்ம ராஜாவுக்கு போல பறந்த உள்ள யாருக்கு இருக்கு? ராஜாவே வாழ்க அப்படின்னு தாவீதை வாழ்த்திக்கிட்டு இருந்திருப்பாங்க 1 வருஷமா. இந்த பித்தலாட்டக்காரனும் தாவீதும் பித்தலாட்டம் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பான். ஆனா ஒரு நாள் உணர்வடைந்தான். இப்ப நீங்க சபை கூடணும்னு அவசியம் கிடையாது. சபையில தீர்க்க தரிசன வார்த்தை இல்லைன்னு எல்லாம் பொய் பித்தலாட்டம் சொல்லிக்கிட்டு என்னை ஏமாத்தக்கூடாது. சபை என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன வார்த்தை தெரியுமா? தாவீதை போல உங்களிடத்துல நேர்மை இருக்கா? தேவனே, உமக்கு ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன். வாலிபர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளலாம். கம்ப்யூட்டர்ல நீங்க என்னென்ன பார்த்தீங்கிறத ஒரே நிமிஷத்துல ஹிஸ்டரிய பட்டன் தட்டி எரேஸ் த ஹிஸ்டரின்னு சொல்லி ஹிஸ்டரியை எரேஸ் பண்ணிட்டு நல்ல பிள்ளைகளா கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிடலாம். நீங்க பார்த்த காட்சிகள் எதுவுமே உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அங்க எதையுமே அழிக்க முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வேணா அழிக்கலாம், நித்தியத்தில் இருக்கிற ஸ்கிரீன்ல எதையுமே எரேஸ் பண்ண முடியாது. ரெக்கார்டானது தான். இந்த தாவீது மாத்திரம் மனம் திரும்பாமல் நித்தியத்துக்கு போனான்னா அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பான். ஆனா அவன், நான் பாவிகளுக்கு போதிக்கத்தக்கதாக எனக்கு ரட்சிப்பை மீண்டும் தாரும், அபிஷேகம் தாரும்னு இந்த சங்கீதத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதுனால தன் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று தேவனிடத்தில் பெயர் பெற்றான். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அப்படிப்பட்ட கொலை செய்தவன், விபச்சாரக்காரன், அப்பட்டமாய் நரகத்துக்கு பாத்திரமானாய் எண்ணப்பட்டவன் மனம் திரும்பினான். நேர்மையாய் தேவனிடத்தில் மனதிலே சத்தியத்தை பேசினான். தன் அக்கிரமத்தை மறைத்து வைத்திருந்த நாளெல்லாம் அவன் கஷ்டப்பட்டான். ஆனா நேர்மையாய் கர்த்தரிடத்திலே பேசின போதோ அவன் இரக்கம் பெற்றான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இது செய்யறது கஷ்டமா நமக்கு? நான் சொல்றது போல ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே உணர்வில்லாமல் நேற்று செய்த பாவம் உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார். உங்கள் பெருமை, உங்கள் சுயநலம், உங்களுடைய கோபம்,
உங்களுடைய வாக்குவாதம் அப்படியே பளிச்சுன்னு போட்டோ எடுத்த மாதிரி நீங்கள் தேவ சமூகத்தில் மண்டிக்கிட்டீங்கன்னா சொல்லுவார், கஷ்டமா? ஆமாண்டவரே, நான் கோவப்பட்டேன். நேற்று கோபத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு செல்லாம் ஒரு டம்ளர் காப்பி கொடுன்னு என் பொண்டாட்டிட்ட நான் அவளை ஏமாத்திட்டேன். இப்போ காலையில் எந்திரிச்சு நேற்று கோபமாக இருந்தேன், அந்த கோபத்தை மறைச்சிட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் அப்படி பேசினது அப்படி நடந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டா தேவனிடத்திலும் ஒப்புரவாயிட்டோம், மனுஷரிடத்திலும் ஒப்புரவாயிட்டோம். புருஷன் மனைவி உறவுல நீங்க அப்படி மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும்ங்கிறது கிடையாது. நம்மளுடைய பிரச்சனையே என்னன்னா, நம்ம இடத்துல கபடு இருக்கிறதுனால நாம வாயின் வார்த்தையில தான் சாரி சொல்றோம், இருதயத்துல உண்மையாலுமே சாரி கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டோம், பொல பொலன்னு பொண்டாட்டி கண்ணீர் வடிக்கிறா, ஆகையினால மன்னிப்பு கேட்கறது. நான் அப்படியெல்லாம் கேட்கறதே கிடையாது. என் பொண்டாட்டி உட்காந்துருக்கிறா, கேட்டு பாருங்க. பின்ன எதுக்கியா பிரசங்கம் பண்ற? பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லைங்கிற, அப்புறம் எதுக்கு நீ பிரசங்கம் பண்ற? நான் தான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தான் தெரியும் இருதயத்துல மனம் திரும்புறதுன்னா என்னன்னு. மனம் திரும்பாம சாரி சொல்றது ஈஸி. இருதயத்துல மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்க உங்கள் மனைவியின் இடத்துல நீங்க அடக்கி வச்ச கோபத்தை உங்க மனைவியின் இடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேவன் மன்னிச்சுட்டாருன்னு சொன்னா நீங்கள் அந்த மனம் திரும்பின இருதயத்தோட ஒரு உங்கள் கண்களினாலே தேவன் எனக்கு கொடுத்த நல்ல மனைவின்னு ஒரு பார்வை பார்த்துட்டாவே போதும். உங்க இருதயத்தில் இருக்கிற நேர்மை, உண்மை தேவனிடத்திலும் அங்கீகாரம் பெற்றும் உங்கள் மனைவியினிடத்திலும் அங்கீகாரம் பெறும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம கலாச்சாரத்தின்படி, அதாவது வெஸ்டர்ன் கலாச்சாரத்தின்படி சின்ன பிள்ளையிலிருந்தே சாரி, தேங்க்யூ. ஆனா என்னுடைய கருத்து, உண்மையாலுமே நேர்மையாய் வாழ்கிற புருஷன் மனைவி ஒருவரிடத்தில் ஒருவர் சாரி கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நன்றி சொல்லுகிறதும் அவசியம் கிடையாது. நன்றி உங்களுடைய இருதயத்தில் இருந்தால், மனம் திரும்புகிற உண்மையான இருதயம் உங்களுக்கு இருந்தால், அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்லுகிற சாரி, நீங்கள் சொல்லுகிற தேங்க்யூ இதெல்லாம் குப்பை. தேவன் அறிவார். அதனால தான் நான் சொல்றது, இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு திருவள்ளுவர் கூட தான் பொய் சொல்லாதன்னு 10 குறள் எழுதியிருக்கிறாரு. இருதயத்தில் நீ என்ன பேசுறங்கிறது எனக்கு தெரியும், தேவன் கேட்கிறார். நீ இருதயத்தில் உண்மையானவனா கபடுள்ளவனா எனக்கு தெரியும், தேவன் சொல்லுகிறார். இந்த தாவீது 1 வருஷமா தேவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தவன் கண்டுபிடிச்சான். 6ஆம் வசனம், சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இதுவும் புரியாத பழைய தமிழ். அந்த கரணம்னா என்னன்னே தெரியல. குட்டி கரணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னங்கடா அந்த கரணம்? இங்கிலீஷில் வாசித்து பார்த்தேன், பொது மொழிபெயர்ப்பில் வாசித்து பார்த்தேன், அதுக்கும் இதே அர்த்தம் தாங்க. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அப்பொழுது என் ஆழ் மனதில், என் ஆவியில் எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்துவீர். அல்லேலியா. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதுங்க, எப்ப எல்லாம் நான் நேர்மையா ஆண்டவரிடத்துல போறேனோ, ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, இந்த விஷயத்தை நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது, நான் மதிக்கிற என்னுடைய மூத்த சகோதரன் சகரியா பூனனும் எனக்கு உதவி செய்ய முடியாது, ஆனா நான் நேர்மையா என் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்றேன், தயவு செய்து எனக்கு ஞானத்தை தருவீங்களா? ஏன்னா இந்த வார்த்தையின்படி தாவீதின் தேவன் என்னுடைய தேவன், நான் விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலே, என் ஆவியிலே எனக்கு ஞானத்தை போதிப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞானத்தை தருகிறார். என்னுடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கு, என்னால் விசுவாசிக்க முடியுது, பதறாமல் இருக்க முடியுது, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியுது, தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கு, என்னாலையும் சொல்ல முடியும். எனக்கு நீங்க யாரும், நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையார் சகோதரர்கள் கூட்டம் நடத்துவேன், சகோதரர்கள் கூட்டத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு
இதான் இந்த இப்படி தான் நான் சபையை நடத்தணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு இப்போ உடனே என் கருத்தை எல்லாரும் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு கையை தூக்க சொல்லி ஓட்டு கேட்டு நான் அரசியல் நடத்துகிற முட்டாள் அல்ல. உங்கள் அபிப்பிராயங்கள், உங்கள் கைதூக்குதல், உங்கள் ஆமோதிப்புகள் எனக்கு தேவையில்லை. நான் ஞானி. என் உள்ளத்தில் தேவன் எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படித்தான் செய்ய போறேன், அவ்வளவுதான். ஏன் எதையும் மறைச்சு வைக்க மாட்டேன். நான் சகோதரர் கூட்டத்தை கூட்டுவேன், எனக்கு தேவன் என்ன உணர்த்தினார்னு பேசுவேன். தேவனோடு உள்ளத்தில் உண்மையை பேசினதை, அதன் நிமித்தம் அவர் எனக்கு உள்ளத்தில் ஞானத்தை வெளிப்படுத்தினதை சபையாருக்கு சொல்லுவேன். அவ்வளவுதான், என்னோட அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு ஆமா சாமி போடுறவங்க, என்னை விமர்சிக்கிறவர்கள், என்னை குற்றப்படுத்துகிறவர்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆக நம்முடைய இருதயம் நல்ல இருதயம்னு சொன்னா நம்மிடத்துல நேர்மை இருக்கணும். நேர்மை இருந்தா மனம் திரும்புவோம். உங்களுக்கு தெரியுமா, மனம் திரும்பாத பாவிகள் தான் நரகத்துக்கு போவார்கள். இயேசுவினுடைய வார்த்தையின்படி தாவீதை போல விபச்சாரக்காரர்கள், வேசிக்கள்ளர்கள், ஆயக்காரர்கள் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? என்ன அமைதி நிலவுது? யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயர்களை பார்த்து சொன்னார். அந்த பரிசேயர்களுக்கு பெயர் என்ன? இன்னொரு பெயர், யூ ஹிப்பாக்ரைட்ஸ், மாயக்காரரே. யூ ஹிப்பாக்ரைட்ஸ், மாயக்காரரே. மாயக்காரரேங்கிற வார்த்தையும் தமிழ் மொழிபெயர்ப்பு சரியில்லை. மாயாஜால வித்தை செய்கிறவனா மாயக்காரன்னா? என் பாஷையில கேட்கிறீங்களா? பித்தலாட்டக்காரர்களே, கபடு நெஞ்சுள்ளவர்களே, ஆவியில் பொய்யுடையவர்களே, இப்படி எல்லாம் மொழிபெயர்க்கணும். யூ ஹிப்பாக்ரைட்ஸ், மாயக்காரரேங்கிற வார்த்தையை. வேஷதாரிகளே, சீஷர்கள் கூடுகிற கிறிஸ்தவ ஐக்கிய சபையில கபடுள்ளவர்கள், வேஷக்காரர்கள் அதிகம் இருந்தால் அது என்னவாகும்? கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்போ விசுவாசம் இருக்கணும்னு சொன்னா என்னிடத்துல தாழ்மை இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, மனம் திரும்பி விசுவாசிட்டோம்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் நம்முடையது. என்னுடைய இருதயத்தில் நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சரி, இது தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய இருதயத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தா அது நல்ல இருதயம். அதுல தேவனுடைய வார்த்தை, நான் சொன்ன மாதிரி சபைக்கு வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன், உங்களோட தேவன் இல்லையா? மூப்பர் பிரசங்கம் பண்ணாதான் உங்களுக்கு உணர்த்துதல் உண்டாகணுமா? உங்கள் இருதயம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு நாடோறும் புத்தி சொல்லுங்கள்னு எழுதியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் சபை கூடுறீங்க. நாடோறும்னா தினந்தோறும். தினந்தோறும் எந்த மூப்பர் உங்களுக்கு புத்தி சொல்றார்? எனக்கு சொல்றாரு. யாரெல்லாம் சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு. உங்களுக்கு சகரியா பூவனன் புஸ்தகத்துல தான் அவர் தான் பேசுறாரு. சபைக்கு வந்தா உங்க மூப்பர்கள் பேசுறாங்க. சகரியா பூவனன் ஆமோதிச்சுட்டா, உங்க மூப்பர்கள் ஆமோதிச்சுட்டா நீங்க சரியாயிருவீங்களா? எந்த முட்டாள் சொன்னது? உன் ஆவியில் உண்மை இருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? நேர்மை இருந்தால் மனம் திரும்புகிற நல்ல இருதயம் இருக்கும். நீ கனி கொடுப்பாய். உன் வாழ்க்கையில் 30, 60, 100 கனி கொடுத்துக்கொண்டே இருப்பாய். தேவன் ஆளுகை செய்கிற சபை அப்படித்தான் இருக்கும். என்னுடைய ஃபேவரைட் வேர்டு இப்ப ஒன் மேன் கமிஷன். சகரியா பூனன் என்ன சொல்றார் இதை குறித்து? சகரியா பூனன் இப்படி சொல்லிட்டார், அதன்படியே செய்வோம். இந்த சபைக்கு ஒன் மேன் கமிஷன் நியமிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. இதா சபை? சரி, தனிப்பட்ட வாழ்க்கையை போதுமான அளவுக்கு தியானித்தோம். அது குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும். என்னோட வார்த்தைக்கு வாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து நாம் ஒரு உபதேசத்தை
டிரைவ் பண்ண முடியாது, அல்லது ஒரு உபதேசத்தை உண்டு பண்ண முடியாது. ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகள் பின்ன எதுக்கு வேதத்தில் இருக்கு தெரியுமா? அவர்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவமா இருக்கிறதா? பரிசுத்த ஆவியை பெறணும். ஆதி திருச்சபையில பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருந்தார்கள்? அதே போல என்னுடைய அனுபவம் இருக்கிறதா? ஒத்து பார்க்கணும். அதே போல 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேதுருவனுடைய வார்த்தையை. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்போ உங்க வீட்டை வித்து சபைக்கு ட்ரஸ்டுக்கு கொடுத்துருங்க பிரதர். இந்த வார்த்தையின்படி ஆதி திருச்சபையில என்ன நடந்ததோ அப்படியே இருக்கணும், நம்ம சபையிலையும் இருக்கணும்னு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேனா? அதுக்கு தான் அந்த முன்னுரை கொடுத்தேன். அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து ஒரு உபதேசத்தை டிரைவ் பண்ண முடியாது, ஒரு உபதேசத்தை நாம் வகுக்க முடியாது. ஆனா கம்பேர் யுவர் செல்ஃப் வித் தி ஏர்லி சர்ச். ஆதி சபையோடு உன்னை ஒப்பிட்டு பார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஆதி சபை எப்படி இருந்தது? இப்ப என் வீட்டை வித்து ட்ரஸ்டுக்கு, சிஎஃப்சி ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்துடணுமா இந்த வார்த்தையின்படி? அப்படி வேதத்தை வாசிக்க கூடாதுங்கிறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்ச மாதிரி ஆவியில நிறைஞ்சு வாசிக்கணும். ஆவியில நிறைஞ்சு வாசித்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன பேசினாருன்னு நான் சொல்றேன். அடுத்த வசனம் பாருங்க, 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அந்த கடைசி வார்த்தை, கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஒப்பிட்டு பாருங்கள். சிஎஃப்சி தூத்துக்குடி சபையே, உங்களுடைய சபையை இந்த வேத வார்த்தையில் ஆதி திருச்சபையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கூடி வரும்பொழுது, நீங்கள் அப்பம் விற்கும் பொழுது, மாசத்துக்கு ஒரு தடவையோ எப்பயோ, அல்லது ஒருவேளை இப்ப மாதிரி மூப்பருடைய மகளுக்கு கல்யாணம், அவர் விருந்து கொடுக்கிறாராம், விருந்து சாப்பிடும் போது மத்தியானம் நீங்க விருந்து சாப்பிடுறதுக்கு முன்பாக தேவன் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் போஜனம் பண்ண போறீங்க, நீங்கள் மகிழ்ச்சியா கொண்டாட போறீங்க புது பொண்ணு மாப்பிளைய. ஆனா உங்களை குறித்து இந்த சிஎஃப்சி தூத்துக்குடி சபையில் கபடமில்லாத இருதயத்தோடு இவர்கள் திருமணத்தை கொண்டாடினார்கள் என்று சொல்லக்கூடுமா? நீங்க ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். அடுத்து, என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட கடைசியாய் நான் சொல்ல வேண்டிய பர்சனல் டியூஷன். அதாவது சில பிள்ளைகளுக்கு பொறுப்பா வசதி உள்ள அப்பாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, என் பையன் கணக்கில் வீக்கு, தயவுசெய்து 1 மணி நேரம் வீட்டுக்கு டியூஷன் எடுத்து கொடுக்குறீங்களா, படிப்பு கொஞ்சம் கணக்கில் வீக்கு. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் பர்சனல் டியூஷன் வச்சார் ஆண்டவர். நான் மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறது, மனுஷருக்கு முன்பாக ஓடி ஆடி ஊழியம் செய்கிறது, மனுஷருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவர், இந்த மனுஷன் இதில் வீக்காக இருக்கிறான், இவனை கரெக்டாக சரியாக்கணும், இவனை நான் டியூஷன் கொடுத்து இவனுக்கு போதிக்கணும்னு சொல்லி என்னை நடத்தின வார்த்தையை கேளுங்கள். இதுவும் பிரசங்க குறிப்பல்ல, பிரபாகர் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை இருதயத்திலிருந்து பேசுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆனாலும் நான் கோடிட்டு காண்பிக்கிற பகுதியை நீங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளணும். இங்கே சிலுவை உபதேசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இதோட முடிச்சுடுறோம். யாருக்காவது சுவிசேஷமும் சொல்லிடுறோம், அல்லது சபையிலையும் சிலுவை சுமக்கணும்னு பேசிடுறோம். அடுத்த வார்த்தையை வாசித்தோமா? என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வார்த்தை தான் எனக்கு தேவன் கொடுத்த பர்சனல் டியூஷன், தனிப்பட்ட விதத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்த வார்த்தை நித்தியத்தை குறித்த உணர்வு. 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நான் ஒரு சபை மூப்பர்னா, நான் சரியான மூப்பராக இருந்தேனா, மூப்பருடைய வேலையை செய்தேனா, எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, எத்தனை பேர் கை தூக்குறாங்களான்னு கேட்டுக்கிட்டு நான் சபையை நடத்திருந்தேன்னா, நீ கட்சி நடத்தின முட்டாள்றா, நீ சபையை நடத்தல, லாயக்கு இல்லை, கெட் அவுட் என்னைய சொல்லுவார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் ஆபிரகாமை போல நீ நேசிக்கிற ஏக சுதனை பலியிடுனு என்று சொன்ன பொழுது தன்னுடைய மனைவியோடு தன் மாம்சமும் இரத்தமுமான உடன் பாதியோடு அவன் ஆலோசனை பண்ணியிருந்தால் ஈசாக்கை பலி செலுத்தி இருக்க மாட்டான். ஆபிரகாமுடைய பெயர் வேதத்தில் இருக்காது. அதே போலதான் நித்தியத்திலையும் தேவன் எனக்கு சொன்ன டியூஷன், பிரபாகர், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. உன் குடும்பம் ஏற்றுக்கொள்ளுதா? உன் சபை ஏற்றுக்கொள்ளுதா? உன் சக மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? உன் மூத்த சகோதரர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? நீ யோசிக்காதே. நீ நன்மை செய்தனா அதற்குரிய பலன் என்னோடு வருகிறது. நீ தப்பு செய்தனா அதற்குரிய தண்டனை என்னோடு வருகிறது. நித்தியத்தை குறித்த உணர்வு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வோடு தான் நான் நிற்கிறேன். நித்தியத்துக்குரிய உணர்வு. அப்படியே கடைசி புஸ்தகத்துக்கு வாங்க, நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். சபையில எப்பயுமே மனம் திரும்பி விசுவாசியுங்கள். வேறு என்ன தேவன் எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புங்கள். தேவன் இரக்கமாயிருக்கிறார். அவருடைய கிருபையை அசட்டை செய்யாதிருங்கள். அப்படின்னே தான் வார்த்தையை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு புதுமையான வார்த்தையை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பர்சனல் டியூஷன் எடுத்ததுனால தேவன் எனக்கு பேசினதை உங்களுக்கு சொல்றேன். நான் மனம் திரும்பாத பாவிகள், அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அப்படியே இருங்கப்பா. ஏயா இதை சொல்றதுக்கா பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டு வந்த? மனம் திரும்புன்னு சொல்லக்கூடாதா? நான் முட்டாள் அல்ல, தேவனுடைய மனுஷன். அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற பயம் இருக்கிறது. நித்தியத்துக்குரிய உணர்வோடு பேசுகிறேன். நான் போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி செத்தேன்னா எனக்கு நல் மனசாட்சி இருக்கு. எனக்கு ஒரு நாள் ஆயுசை கொடுத்து தூத்துக்குடி சபைக்கு வார்த்தையை சொல்லி என்னை எடுத்துக்கிட்டேங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை என்ன? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய். அடுத்து, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த உணர்வு உங்களை கவ்வி பிடிக்கட்டும். என்னை கவ்வி பிடித்திருக்கிறது.
ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குரிய கணக்கு உம்மிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் சிலுவை சுமந்தேனா, என்னை நான் வெறுத்தேனா, அல்லது என்னையே நேசித்தேனா? நீர் எனக்கு பேசின போது நான் உம்மிடத்தில் உண்மையை பேசினேனா? என் ஆவியிலே கபடம் இருக்கிறதா? மனம் திரும்பி விசுவாசித்து விசுவாசித்து அப்படியே அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டே போவார். போய் நம்மை தனியாய் நிற்க வைத்து அந்த டியூஷனையும் சொல்லிக் கொடுப்பார். பவுலுக்கு சொன்னது போல அவருடைய வாழ்க்கையில நடந்தது. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அவரோடு கூட நின்றவர்கள் யாருமே கிடையாது. தேமா இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து போய்விட்டான். நித்தியத்துக்குரிய உணர்வு உங்கள் இருதயத்தை கவ்வி பிடிக்கட்டும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. ஆகையினால் மனம் திரும்புங்கள்னு கிடையாது. கடைசி கால செய்தி தான். அக்கிரமம் செய்கிறியா, செய். பரிசுத்தமாகறியா, பரிசுத்தமாகிட்டே இரு. இதுதான் எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது. நீ தாழ்மையா இருக்கிறியா, இன்னும் தாழ்மையாகணும். நீ நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் உன்னை நீயே உயர்த்தக்கூடிய பயங்கரமான அபாய நிலையில் இருக்கிறாய். பெங்களூர் கான்பரன்ஸ்ல ஒரு வெளிநாட்டு சகோதரர் வாலிபனாய் இருந்த போது பேசின வார்த்தை, அது என்னுடைய இருதயத்தில் பதிஞ்சிருக்கு. Until a man is dumped in a box and dropped into the graveyard, he is in danger of exalting himself. தமிழ்ல சொல்றேன். ஒரு மனுஷன் மரித்து பொட்டியில் அடைக்கப்பட்டு கல்லறையில் வைக்கப்படும் வரைக்கும் அவன் தன்னைத்தானே உயர்த்துகிற அபாயத்திலே இருக்கிறான். இதான் நித்தியத்துக்குரிய பயம். நான் பெரிய மூப்பர், நான் சீனியர் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் சபையையோ வீட்டையோ நடத்தக்கூடாது. நான் நல்ல தகப்பனா, நான் நல்ல கணவனா, நல்ல மூப்பரா? இதற்குரிய பலன் என் சபையார் அல்ல, என் வீட்டார் அல்ல. ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் எனக்கு கொடுப்பீங்க. அந்த தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை வாழட்டும். நித்தியத்துக்குரிய அந்த உணர்வுடனே வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.